விராட் கோலி அவரோட பிராண்டான 1-8 செல் பண்ண போறாரு. 2017ல விராட்டோட 1-8ம் பூமாவும் கொலாபரேட் பண்ணாங்க. இது ஒரு 8 வருஷத்துக்கான லைசென்சிங் டீல். அதாவது விராட் 1-8ஓட ஃபேஸா இருப்பாரு. பூமா டிசைன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங்னு எல்லாம் பண்ணிக்குவாங்க. சோ மக்களை பொறுத்த வரைக்கும் இது விராட்டோட பிராண்ட். ஆனா பிஹைண்ட் தி சீன்ஸ் எல்லாம் பண்றது பூமா தான். இதுக்கு பூமா விராட் கோலி கொடுத்த அமௌண்ட் 110 கோடி. இது ஒரு லைசென்சிங் டீல் மட்டும் தான். 1-8ஓட ஷேர்ஸ் பூமா கிட்ட எதுவும் இல்ல. இந்த டீல் இப்போ 2025ல முடிஞ்சிருச்சு. இந்த டீலை நெக்ஸ்ட் 8 இயர்ஸ்க்கு ரினியூ பண்றதுக்காக பூமா விராட் கோலிக்கு 300 crores ஆஃபர் பண்ணாங்க. ஆனா விராட் இந்த ஆஃபரை டர்ன் டவுன் பண்ணிட்டாரு. விராட் இப்போ 1-8 அஜிலிட்டாஸ்னு ஒரு பெங்களூர் ஸ்டார்ட் அப்க்கு விக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 40 crores அஜிலிட்டாஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு. அஜிலிட்டோட மோச்சிகோ ஷூஸ் தான் அடிடாஸ், பூமா, நியூ பேலன்ஸ், ஸ்கெச்சஸ், ரீபோக், கிராக்ஸ், டெக்கத்லான்னு எல்லா பிராண்டுக்குமே ஷூஸை மேனுஃபேக்சர் பண்றது. பிசினஸ் எக்ஸ்பர்ட்ஸ் விராட்டோட இந்த மூவை ஒரு பிரில்லியன்ட் மூவ்னு சொல்லியிருக்காங்க. இது லைசென்சிங்ல இருந்து வர மாதிரி குவிக்கா மணி வராட்டியும் லாங் ரன்ல விராட் இதுல இருந்து நல்ல காசு பார்க்க முடியும்னு இந்தியன் ஸ்போர்ட்ஸ் வியர் மார்க்கெட்டுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பிசினஸ் ஸ்டோரிஸ்க்கு ஃபாலோ பண்ணீங்க.